நீங்க போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். சரி. ஆண்டி, ஹலோ ஆண்டி. ஹாய் ஆண்டி. என்ன ஆண்டி நீங்க கண்ணாலே என்ன எரிச்சிருவீங்க போல. நான் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? எனிவேஸ் இந்த ட்ரெஸ் நான் உங்களுக்காக ஒன்றும் போட்டுக்கல. சோ உங்களுக்கு இது பிடிச்சா என்ன இல்ல பிடிக்கலன்னா என்ன? ஐ ரியலி டோன்ட் கேர். ஏன் ஆண்டி பேச மாட்டேங்கிறீங்க? நான் ஒருத்தி மறந்தே போயிட்டேன். நான் ஒரு பெரிய முட்டாள் ஆண்டி. உங்களால பேச முடியாதுங்கறத மறந்துட்டேன் பாத்தீங்களா? ஆனா காது கேக்கும்ல. சரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு? நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்க நான் எவ்வளவு ஆர்வமா இருக்கேன் தெரியுமா? பெட்டரா தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இதே உங்க வீடா இருந்தா ஓட்டக்கட்டில கொசு கடியில படுத்திருப்பீங்க. இங்க ஏசி ரூம்ல பஞ்சு மெத்தையில படுக்க உங்களுக்கு கசக்குமா என்ன? உங்க உடம்புக்கு இந்த சொகுசு தேவைப்படுமே. நல்லா அனுபவிங்க. இப்படியே அமைதியா ரெஸ்ட் எடுங்க. வாழ்க்கை முழுக்க அமைதியாவே இருக்கணும். உங்க பாடி பார்ட்ஸ்க்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாச்சு. அப்படி பார்க்காதீங்க ஆண்டி. நீங்க இப்படி கோவப்படலாமா? ஏன் சொல்றேன்னா, டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நீங்க உங்க மூளைக்கு அளவுக்கு அதிகமா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நரம்பு பாதிக்கப்படுமா. பாவம், உங்களை காப்பாத்துறதுக்காக உங்க பொண்ணு எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறா. அந்த கஷ்டம் எல்லாம் வீணா போக விடலாமா? அவ மட்டுமா கஷ்டப்பட்டா? எங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்களும் தான் கஷ்டப்பட்டீங்க. ஓடுனீங்க, ஒளிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா கடைசியில என்னாச்சு? எங்களோட கார்ல தானே அடிபட்டு விழுந்தீங்க. என்ன சொன்னீங்க? ஒரு நிமிஷம், அங்க நிக்கிறேன்ல, சரியா கேக்கல. இப்ப சொல்லுங்க கேப்போம். எனக்கு புரியுது ஆண்டி. என்ன அப்படி கொல்லணும்னு உங்களுக்கு தோணுதுல? ஆனா அது உங்களால முடியாதே. உங்க நிலைமைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. உங்க மேல உட்கார கொசுவை கூட உங்களால அடிக்க முடியாது. ஈ வந்தா கூட இப்படி ஓட்ட முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க மனசுல ஒரு ரகசியம் இருக்குல்ல, அது எப்பவுமே ரகசியமாவே இருக்கும். அத உங்களால வெளியில சொல்ல முடியாது. சத்தியமா நானும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னாச்சு ஆண்டி? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? தண்ணி வேணுமா? தண்ணி கொடுக்கறதுல பிரச்சனை இல்ல. ஆனா அதுல என்ன கலக்கலாம்? அதத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சர்க்கரையா, குளுக்கோஸா, இல்லன்னா விஷமா? நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்க. ஏன்னா உன்னால யோசிக்க மட்டும்தான் முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது. அதே மாதிரி உன்னால பேச மட்டும்தான் முடியும். அபி எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவும் பண்ண முடியாது. அவருக்காக தான் நானும் பாக்குறேன். நீ மட்டும் பிரெக்னென்ட் ஆயிலனா நான் உன்னை நடத்துற விதமே வேற மாதிரி இருக்கும். என்னை பத்தி யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு முதல்ல உன் கல்யாணத்தை பத்தி நீ யோசி. இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அம்மா ஆயிட போற. அப்புறம் கல்யாண பிளானிங் இல்லை, உன் குழந்தைக்கு பெயர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் பிளான் பண்ண வேண்டியிருக்கும். அப்பா, இது உங்களுக்காக. இது உங்களுக்குமா? ஹை, இதுக்கெல்லாம் இப்ப என்னப்பா அவசியம் வந்துச்சு? ஏன் வாங்கி கொடுத்தா இப்ப என்னவா? உங்களுக்கு வேணாம்னா சொல்லுங்க, உங்க கிஃப்டையும் சேர்த்து நான் எடுத்துக்கிறேன். ஆசையப்படுறேன். அப்படின்னா இதுல பேண்ட் ஷர்ட் இருந்ததுன்னா அதை நீ போட்டுப்பியா? இந்த ரச்சனா, இது உனக்காக, அப்புறம் இது என் செல்ல குட்டிக்காக. தேங்க்யூ மாமா. அடடே, சூட்டா? ராஜ், சூட் ரொம்ப பிரமாதமா இருக்குப்பா. ஏன் புடவை தான் ரொம்ப சூப்பரா இருக்கு. மாமா, இது என்னோட ஃபேவரட் கலர் ஆச்சே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுவா, நான் ஆகாஷ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இது இப்ப இல்ல, வீட்ல ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் வரும்ல, அன்னைக்கு போட்டுக்குவேன். வாய் கூசாம எப்படி நீ போய் சொல்ற? இப்பவே மேல போய் இதை மாத்திக்கிட்டு செல்ஃபி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியாதா? என்னங்க,
எல்லாருக்கும் gift வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எனக்கு என்ன வாங்குனீங்க? ஆளி எங்க ஆளைய காணோம். ஆலியாவா? ஆ, அவ திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு தான் நானும் கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, அவ இங்கதான் வந்தா, ஆனா இப்ப இங்க இல்ல. அப்படின்னா அது ஒன்றும் இல்லை பராஜ், அவள் இங்கே வந்தது உண்மைதான். ஆனால் அவள் இந்த வீட்டில் இல்லை, வெளியில் இருக்கிற அவுட் ஹவுஸில் தங்கியிருக்கா. இதில் நல்ல விஷயம் என்னென்னா இந்த முடிவை அவளே எடுத்திருக்கா. நாங்கள் யாருமே அவளை கட்டாயப்படுத்தி அங்கே தங்க சொல்லலப்பா. நான் தனியா நின்னு போராடுவேனே தவிர உங்களை மாதிரி கோழையா இருக்க மாட்டேன். நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அவனை பழி வாங்காம விட மாட்டேன். அப்புறம் நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். என்ன கேளுங்கப்பா. நீயும் ஆகாஷும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறீங்க. தினமும் வேலை முடிஞ்ச கையோடு ஆகாஷ் வீட்டுக்கு வந்துடுறான். ஆனால் நீ 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வர. அதுதான் ஏன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ராத்திரி ஒரு வேளை தான் நாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றோம். அப்போ கூட நீ இல்லைன்னா எப்படிப்பா? அது வேற ஒன்றும் இல்லப்பா. ஆகாஷோட பாதி வேலையை நான் பார்த்துக்கிறதால அவனால தினமும் வீட்டுக்கு வர முடியுது. சின்ன பையன், இந்த வயசுலயே அவன் மேல நிறைய பாரத்தை இருக்க வேண்டாம்னு நினைக்கிறான். அதுவும் இல்லாம அவனுக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. இந்த நேரத்துல தான் அவன் பொண்டாட்டி குழந்தைங்களுக்காக நிறைய நேரத்தை ஒதுக்கணும். இந்த புது வேலை வேற இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அதான் அவன் மேலையும் சேர்த்து நானே பாத்துக்க வேண்டியதா இருக்கு. வீட்டுக்கு வர்றதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குதுப்பா. வேலை கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆகாஷ் கூட சேர்ந்து நானும் வீட்டுக்கு வந்துடுவேன். சரிப்பா, நான் ஆலியோவை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். ஏன்னா ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது ரொம்ப அர்ஜென்ட். திரும்பவும் எப்பப்பா வீட்டுக்கு வருவேன்? டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்துட்டு போறேமா. அப்புறம் அப்பா, இத பாட்டிக்கும் இந்து பாட்டிக்கும் கொடுத்துருங்க. அம்மாவால பேச முடியாம இருக்கலாம், ஆனா அவங்க சைகை காமிச்சாலே அதை வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியும்ல. நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். தனுவோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு காரணம் யாருன்னு அவங்க மூலமா ஏதாவது க்ளூ கிடைச்சாலும் கிடைக்கலாம். நான் உங்ககிட்ட அர்ஜென்ட்டா கொஞ்சம் பேசணும். இல்ல, இப்ப முடியாது. நான் அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்கேன். எதுக்கு பார்க்கணும்? அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நீ முதல்ல என் கூட வா. முடியாது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் இப்பவே அவங்கள பார்த்து முக்கியமான சில கேள்விகளை கேட்கணும். ஏய், என்ன காமெடி பண்றியா? அவங்களால தான் பேச முடியல. என்ன கேட்க போற? அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நீங்க இதுல தலையிடாதீங்க. என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன், என்கிட்ட பேச மாட்டேங்கிற. அவங்களால பேசவே முடியாது, ஆனா அவங்க கிட்ட பேசணும்ன்ற. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. வேற எப்படி சொல்லு? நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப புரியவே. நீதான் அதுல பெரிய எக்ஸ்பர்ட்ல. எனக்கு புரியாத பல விஷயங்களை என் மண்டைக்கு உரைக்கிற மாதிரி நீ தானே சொல்லுவ. ஆக்சிடென்ட் ஆனப்ப நடந்த விஷயத்த நான் ஆண்டி கிட்ட கேட்கணும்னு நினைச்சப்ப நீ தானே என்ன கேட்க விடாம தடுத்த. இப்ப நீ மட்டும் அவங்க கிட்ட அப்படி என்ன முக்கியமான விஷயத்த கேட்க போற? சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. எப்போ கேட்டாலும் இதே தான் சொல்றேன். ஒரு விஷயத்த கிளியர் பண்ணணும்னு நான் நினைக்கும் போது நீ ஏன் அதை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ற? உன் பிரச்சனை தான் என்ன? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க சொல்றத நான் அப்புறமா வந்து கேக்குறேன். என்ன விடுங்க. முடியாது. நான் இப்பவே உன்கிட்ட பேசியாகணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. அப்புறம் அம்மா தூங்கிடுவாங்க. அதுக்குள்ள நான் அவங்க கிட்ட போய் பேசணும். கொஞ்சம் என் கையை விடுறீங்களா? விட மாட்டேன். நீங்க வீணா பிடிவாதம் பிடிக்கிறீங்க. நான் இல்ல, நீ தான் பிடிவாதம் பிடிக்கிற. ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா இவ்வளவு சீன் கிரியேட் பண்ற. வா. ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டீங்களா? நீங்க சொல்றத நான் இப்பவே கேட்டாகணும்னு நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு எப்பவும் நீங்க வச்சதா சட்டம், நீங்க சொல்றதா முக்கியமான விஷயம். நீங்க ஏன் எப்பவும் அடுத்தவங்க நிலைமையை புரிஞ்சுக்காம சுயநலமாவே யோசிக்கிறீங்க? சாரி, தேவையில்லாம ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இவரை நான் அப்புறமா சமாதானப்படுத்திக்கிறேன். முதல்ல போய் அம்மாவை பார்க்கணும்.